இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப அழகா இருக்க. உன்னை யாருமே பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா ரிஷி, நான் இதுல கம்ஃபர்டபுளா இல்ல. நான் இந்த மாதிரி இந்த ட்ரெஸ்ல என்னால கீழெல்லாம் போக முடியாது. எனக்கு கீழே எல்லாரும் இருக்காங்க. நீலம் ஆண்டி இருக்காங்க, பாட்டிமா, அப்பா எல்லாருமே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு நான் அவங்க முன்னாடி இதுல என்ன பிரச்சனை? எனக்கு தெரிஞ்சு இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல லட்சுமி. எவ்வளவு அழகான வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் அண்ட் யூ லுக் அமேசிங். பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு. சோ அப்ப போட்டு வரலாம்ல. இது பார்க்க நல்லா இருக்கு, நீயும் அழகா இருக்க. சரி, இப்ப என் கூட வா. அண்ட் நான் நிஜமா தான் சொல்றேன், பார்க்கிறதுக்கு இது ஆக்வர்டா இல்ல, நல்லா இருக்கு. இல்ல, நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டதே இல்ல. அப்போ இன்னைக்கு போட்டுக்கோ. அதான் சொல்லுவாங்கல்ல, லைஃப்ல எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம் வேணும்னு. எல்லா விஷயத்தையும் எங்கேயாவது எப்பயாவது முதல்ல ஆரம்பிக்கணும்ல. சோ பெட்டர் இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு. நீ எனக்காக இந்த ட்ரெஸ் போட்டிருக்க. ஐ மீன், நான் சொல்லி இதை போட்டிருக்க. அது சரி, ஆனா எனக்கு இது அவ்வளவா செட் ஆகுற மாதிரியே தெரியல. நான் பேசாம வேற ஏதாவது போட்டுட்டு வரேன். லட்சுமி, ஒரு செகண்ட். நீ இதை மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நான் தான் சொல்றேன், நீ பார்க்க அழகா இருக்க. அண்ட் அந்த மேட்ச் மேக்கர் பாய்ஸ் எல்லாம் வராங்கன்னு சொல்லிருக்காங்கல்ல, நல்லா இருக்குல்ல. அப்புறம் ஏன்? ஆனா எனக்கு அவங்கள எல்லாம் சந்திக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அவங்க என்ன இந்த ட்ரெஸ்லயே பார்க்கணும். நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீ ஒண்ணு பண்ணு, அந்த பசங்க எல்லாரையும் விரட்டி அனுப்பிடு. வேற எந்த பசங்களும் இல்லையா? இருக்காங்க. சொன்னா நிறைய பசங்க இன்னும் இங்க வருவாங்க. அதோட இங்க இம்பார்ட்டன்ஸ் அந்த பசங்களுக்கு இல்ல, இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தான். நீ எதுக்காக இவ்ளோ பயப்படுற? எதுக்காக இவ்ளோ நர்வஸ் ஆகுற? இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீ ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி போய் நின்னா அதுக்காக நீ அவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றன்னு அர்த்தமா என்ன? இல்ல லக்ஷ்மி. அண்ட் நீ கேள்விப்பட்டியா, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வெக்கம் இருக்கு, அது கண்ணுக்குள்ளதான் இருக்குமா? அவ்வளவுதான். நீ பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கற, அவங்களை ரெஸ்பெக்ட் பண்ற. அண்ட் இந்த விஷயம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால நீ கவலைப்பட வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, நீ உண்மையிலே ரொம்பவே அழகா இருக்க. அண்ட் ஒரு தடவையாவது உன்னை நீ உன்னோட கண்ணோட்டத்துல பார்க்காம இரு. என்னோட கண்ணோட்டத்துல இருந்து பாரு. வா, நான் காட்டுறேன். பாரு, பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்க, கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிருக்க. ஆனா உள்ள இருக்கிறது லக்ஷ்மி தானே, பழைய லக்ஷ்மி. எங்க பாரு லக்ஷ்மி, ஆரம்பத்துல கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும், கொஞ்சம் பயமா தான் இருக்கும். பட் நான் தான் உன் கூட இருக்கல. நீ இந்த ட்ரெஸ்ஸ எனக்காக போட்டிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க லக்ஷ்மி. இனிஷியலி கொஞ்சம் பயமா தான் இருக்கும், நர்வஸ்னஸ் இருக்கும். பட் ஒரு தடவை எல்லாருக்கும் முன்னாடி போய் நின்னுட்டா, ஒரு தடவை எல்லார்கிட்டயும் போய் சகஜமா பேச ஆரம்பிச்சுட்டா, அப்புறம் அன்ஈசினஸ், இந்த நர்வஸ்னஸ், இது எதுவுமே இருக்காது. எல்லாமே போயிடும். சரி, ஒருவேளை போகலனா? போயிடும். சரி, போகலனா அதுக்கான சொல்யூஷனை தேடலாம். அந்த சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு. எங்க பாரு, எப்ப நர்வஸ் ஆகுறியோ இல்ல அன்ஈசியா ஃபீல் பண்றியோ, அப்போ ஒண்ணு பண்ணு, நீ என்ன நேரா வந்து பாத்துரு. நீ என்ன பார்த்தாலே போதும், நான் எல்லாத்தையுமே சமாளிப்பேன். Yes, they are real soulmate, made for each other. கியூட்டா இருக்காங்க. கடவுள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா நிக்கிறாங்க. கடவுள் முடிச்சு போட்ட ஜோடி முன்னாடி வந்து நிக்குது. இவங்க தான் ஜென்மத்துக்கு ஒன்னா இருக்கணும்.